நிர்தூத மோகித மிராஸ்தவ ரத்னதீபைஹ நிர்விஷ்யமான விபவம் நதராஜபுத்ர்யா பிரத்யக்ஷயந்தி நிகமாந்த நிகூடமர்த்தம் பாதாவனி த்வயி நிவேஷித பாவபந்தாஹ. பாதாவனி பாதுகையே, நிவேஷித பாவபந்தாக, the ones who are extremely devoted to you, உன் மேல இருக்கக்கூடிய அந்த பக்தி, நிர்தூத மோக திமிராகா, உன்னுடைய பாதுகையில தரித்திருக்கக்கூடிய ரத்னங்கள் என்ன பண்றதுங்கிறார். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், புரியறதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கர்மா செய்தால் திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன் உண்டு. நீங்க உடனே தமிழ்ல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு போயிடாதீங்க. அதிர்ஷ்டம்னா இந்த இடத்துல பெரிய லாட்ரின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல சொன்னா அதிர்ஷ்டம் அடிச்சதுதான் அவனுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறோம், லாட்ரி அடிச்சதுங்கிறோம். அதுவும் கேரளாவில் லாட்ரின்னு சொன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா நிறைய ஆஸ்திகர்கள் நீங்கள் அப்படியே கோவிலுக்கு போகும்போது பார்த்துக்கலாம் தெரியல, நிறைய நாளைக்கு கோவில் பாங்க 1 கோடி 2 கோடி 3 கோடி அப்படிலாம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு மலையாள மனோரமாவில் படித்தான், ஒருத்தனுக்கு 2 கோடி கிடச்சிது லாட்ரி. அதில் 2 கோடி அவனுக்கு வந்துடுத்துங்க, அதை கேட்டுகிட்டே செத்து போயிட்டான், ஷாக்கில் போயிட்டான். ஐயோ கிட்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்த்தத்தை அனுபவிடான மோட்சத்துக்கு போயிட்டான். அதனால் அது அதிர்ஷ்டம். தமிழில் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம்ங்கிறது செரெண்டிபிட்டி, விண்ட்ஃபால். ஆனால் சாதாரணமாக அர்த்தம் பார்த்தேன்னா திருஷ்டம்னா ஆப்வியஸ்னு, கண் எதிர்க்க தெரியறது இல்லையா. அதிருஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதது, அப்பாற்பட்டது. இப்போ வழக்கேத்தினா திருஷ்ட பலன் என்ன? வழக்கேத்துறோன்னு வச்சுங்க, யாராத்துலேயும் தப்பி தவறி ஏற்றிடுறா வழக்கு. நான் இப்போல்லாம் எல்இடி ஒன்று கிடைக்கிறது, நீங்கள் அந்த வெள்ளி வழக்குலையே பார்த்தேன்னா இப்படி சுவிட்ச் ஆன் பண்ணேன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு அது எல்லா பக்கமும் எரியுது. பார்த்தேன்னா அது ஒன்று இருக்குது, எல்லாம் லேயராக அதுவே எல்இடி லைட் எரியுது. இப்போ யாராத்துலேயோ எண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கேற்றுற பழக்கம் யாராத்துலேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விளக்கேற்றினா திருஷ்ட பலன் என்ன? வெளிச்சம் வந்ததுன்னா எது போகும்? இருட்டு போகும், வெளிச்சம் வரும், அது திருஷ்ட பலன். யாருக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். Did you see there was darkness earlier and now this brightness, can you just see it? இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், it is obvious இல்லையா. அச்சடி தான் உட்காந்து இதை ரிசர்ச் பண்ணோம். திருஷ்ட பலன். அதிருஷ்ட பலன் ஒன்று உண்டு. மங்களம் பொதுவாக மாற்ற சொல்வா, நன்னா வீடு நன்னா இருக்கணும்னா வழக்கேத்து. ஆனால் இந்த அதிருஷ்ட பலன் சட்டுன்னு புரியும் சொல்ல முடியாது, ஏன்னா வழக்கேத்தின்ண்டே அவள் ஏழையாக இருக்கலாம். புரியுதா? அப்போ அதிர்ஷ்ட பலன் நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அந்த குழந்தை கேட்கும், யூ ஓன்லி செட் இஃப் வி லைட் த லேம்ப் ஆல் மங்கள் வில் ஹேப்பன் டு அஸ், பட் தேர் இஸ் நோ மங்கள், ரைட்? ஏன்னா அது அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும், என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார் திருஷ்ட பலன்கிறார். நிவேஷித பாவபந்தாக, நிவேஷித பாவபந்தம், யார் உங்ககிட்ட அந்த அன்போட பக்தியோட இருக்காளோ, நிர்தூத மோக திமிராகா. திமிராகன இருள்னர். ஜாகிரதை. இனிமேல் பேரெல்லாம் பேரம் பேத்திக்கு வைக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு டக்கு 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 டக்குன்னு கூகுளுக்கு போயிடாதீங்க. ஒத்துக்கிறேன், கூகுள்லேருந்து நல்ல விஷயமும் தெரிஞ்சுக்கலாம், புஸ்தகங்கள்லாம் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ சேர்ந்து வச்சு ஏஐ வேற ஒன்று வந்திருக்கு இல்லையா. நிறைய இடத்துல நானே யூஸ் பண்ணுறேன். ஒரு இடத்துல நான் மராட்டியில் ஒரு 4 வரி, இப்போ பம்பாயில் போய் ஷண்முகானந்தால மாமி வந்தா பேசணும்னா நான் உடனே ஏஐயை கேட்டேன், ஏஐ நான் உனக்கு இங்கிலீஷில் கொடுத்துட்றேன், டிரான்ஸ்லேட் கரா அப்படியா, கரா பண்ணி கொடுத்துருத்தது, மராட்டியாக கொடுத்தது. அதனால் அதெல்லாம் இருக்குது, ஏஐக்குன்னு ஒரு ஞானம் இருக்குது. ஆனால் ஏஐ ஸ்வயம் பிரகாஷ ஞானம் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. அதில் ஏற்கனவே யாரோ ஃபீட் பண்ண டேட்டாவை அது நல்லா ஒன்றா எரிச்சேரி மாதிரி பண்ணி உங்களுக்கு திரும்பி கொடுத்துரும். நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட், அவ்வளோதான் ஏஐ. இத்தனை வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணணும். அப்போ அந்த இருள் போக வேண்டும், வெளிச்சம் வர வேண்டும் இல்லையா. அப்படிங்கிறது திருஷ்ட பலன். அதிருஷ்ட பலன்கிறது நம்ம காத்துட்டே இருக்கணும். அதனால தான் இந்த இடம் சொல்கிற திமிராகா. நான் தான் சொன்னேன், கூகுளில் போய் பேரம் பேத்திக்கு பேர் வைக்கணும்னா கொஞ்சம் சஹஸ்ரநாமத்தை ஒரு தடவையாவது படிங்கோ. நல்ல நல்ல பேர்லாம் இருக்குது தெரியுமா சஹஸ்ரநாமத்தில். நீளமான பேரும் இருக்குது, இம்ப்ராக்டிக்கலாகவும் சில நாமங்கள் இருக்குது. சர்வ பிரகரணாயுதன்,
வைங்கோ 1000வது நாமா சர்வ பிரகரணாயுத ஓம் நம இதி அப்படின்னு இன்னும் ஓம் நம இதி இல்லாமல் வைக்கணும். சர்வ பிரகரணாயுதன். நீங்கள் நம்பினா நம்புங்கோ, எனக்கு யூஎஸில் ஒரு குழந்தை வந்து என்னை சேவிச்சது. அதுக்கு பேர் சர்வ பிரகரணாயுதன். நல்ல பேர் வச்சிருக்கா. ஆனால் அந்த குழந்தை பேரை அந்த விதேசிகள் என்ன பண்ண போகிறாளோ அந்த பேரை வச்சுண்டு சர்வ பிரகரணாயுதன். தன் மட்டும்தான் இடம் பாருங்க. அது வந்து தன் கம் ஹியர் தன் டான் 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 அது ஆயிடும். அந்த மாதிரி சர்வ பிரகரணாயுதன். இது மாதிரி நிறைய பேர் இருக்கு. கொஞ்சம் இருட்டு அப்படிலாம் பேர் வைக்காம இருக்கும். திமிர், திமிராகான்னு இந்த இடத்துல திமிராகான இருட்டு என்ன சொல்ல தேசிகன். நிர்தூத மோக திமிராகா. அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்னங்கள் இருளை போக்கும். இருள் அப்படின்னா இருட்டு தானே. இருட்டுக்கு என்ன பேர்? திமிர். இது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பம்பாயில் நான் வேலை பார்க்கும்போது திமிர் ஷா அப்படின்னு ஒருத்தன் பேர் வச்சுருந்தான். இருட்டுன்னா பேர் வச்சுப்பேன். கொஞ்சம் பேர் வைக்கும்போது கூட கொஞ்சம் வேற ஏதாவது பேர் வைக்கப்படாத. அதனால திமிராகா. தவ, அந்த இருள் எப்படி போகிறது? உன்னுடைய. தவனா உன்னுடைய. ரத்ன தீபைகி, நீ தரித்திருக்கக்கூடிய ரத்னங்களிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளினால் திமிராகா, அந்த இருள் போறது. பிரத்யக்ஷயந்தி, கண்ணால யார் பார்க்கிறாளோ. நிகமாந்த நிகூடம் அர்த்தம். நிகமாந்த நிகூடம் அர்த்தம். நிகமாந்தம்னா, நிகமம்னா என்ன? வேதம். நிகமாந்தம்னா என்ன? வெரி குட். நான் ஹரிணியை தான் நான் கேட்க போறேன். நிகமம்னா வேதம். நிகமாந்தம்னா வேதத்தினுடைய அந்தம். வேதத்துக்கு அந்தம் உண்டான லாஸ்ட் போர்ஷன் உண்டு. ஆனால் டெப்த்து நீங்கள் அளக்கவே முடியாது. அனந்தாவை வேதாக ரொம்ப விஷயங்கள் இருக்கு, அதுக்கு கணக்கே இல்லை. ஆனால் லாஸ்ட் போர்ஷன் எது? உபனிஷத். உபனிஷத்துக்கு வேதாந்தம்னு பேர். வேதத்துக்கு இன்னொரு பேர் என்ன? நிகமம். அப்போ வேதாந்தம்னா நிகமாந்தம் இல்லையா? நிறைய பேர் வேதாந்தம்னு பேர் வச்சுப்பா. மாமா பேரே வேதாந்தம் மாமா அப்படின்னு இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த மாமா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கணும்னா நிகமாந்தம்னு வச்சுக்கலாம். தேசிகனுக்கு என்ன பேர் தெரியுமோ? வேதாந்த தேசிகனுக்கு என்ன பேர் என்ன தெரியுமோ? நிகமாந்த தேசிகன் அர்த்தம். அதனால இந்த இடத்த எடுக்கிற நிகமாந்த நிகூடம் அர்த்தம். அந்த உபனிஷத்துல சொல்லியிருக்கக்கூடிய புதிஞ்சிருக்கக்கூடிய அர்த்தம். இது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். பெருமாளால விக்கிரகத்துக்குள்ள வர முடியுமான்னு ஒரு பெரிய சர்ச்சை. இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம். ஐயோ எவ்வளோ அழகா இருக்கார் குருவாயூரப்பன், எவ்வளோ அழகா இருக்கார் அனந்த பத்மநாப சுவாமி எல்லாம் சொல்கிறோம். ஆனால் ரொம்ப ரிஷிகள்லாம் என்ன சொல்லிட்டா, பெருமாள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கார் இல்லையா? அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் இருக்கார். மரத்துக்குள்ளே இருக்கார், நமக்குள்ளே இருக்கார், மைக்குள்ளே இருக்கார். சட்டுன்னு போய் இங்கே ஒரு 1.5 அடி ஒரு குருவாயூரப்பன் இருக்கிறே அதுதான் பெருமாள்னுட்டா கொஞ்சம் இடிக்கிறது இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு முதல்ல புரியுறதா? இதில் நிறைய லேயர்ஸில் நீங்கள் பார்க்கணும். பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்போ எதுக்கு கோவிலுக்கு போகணும்? உங்கள் பிள்ளை இது கேட்குமா கேட்காதா? யோசிச்சு பாருங்க. யூ சே த காட் இஸ் எவ்ரிவேர். Why should I be going to the temple? Do you believe he's only in the temple? Then why do you keep telling he's everywhere party? அப்படின்னு கேட்டு அதுவே நம்ம முதல்ல தடுமாறிடுவோம். நம்ம அப்படியே பயந்து போயிடுவோம். ஐயோ நம்ம பேரை இவ்வளோ ஞானியாக இருக்கே, நம்ம இப்படி யோசிச்சதே இல்லையே. நம்ம வெள்ளிக்கிழமை போய் 2 தேங்காய் உடைச்சாதானே நமக்கு இப்போ பிரார்த்தனை முடியறது. நமக்கு ஒரே அந்த ஒரு கவலை. 2வது ரிஷிகளுக்கு விசாரம். ஏன்னா ரிஷிகள்லேயே சில பேர் என்ன சொல்லிட்டா, இந்த கோவிலுக்கெலாம் நாங்கள் வரமாட்டோம் சார், நாங்கள் அப்படியே பரமாத்மா எல்லாவிடத்திலும் இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை நான் நினைக்கிறேன், நான் கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவா இருப்பான். எப்படி இதை சமன்வயப்படுத்துறதுன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துடும் நம்ம ஊரில். இப்போ இன்னும் 3-4 மாதம் ஒரே வாட் ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு ஓடும். இன்னும் 4 மாதம் இவாள்லாம் எங்கே குடிசை, யார் எங்கே இருக்கான்னு இது வைக்கும் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி எல்லாரும் குடிசையா போயிட்டு இருப்பான். ஒரு குடிசை விட மாட்டா. இந்த நீங்கள் தலைவர் பார்த்தீர்களா, இவர்களோடு போய் ஒன்றாக உணவு அருந்தினார். அவர் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டார். எடுத்துன்னு வந்தவர் இவ இங்கே பரிமாறினா. அவ்வளோதான். வீட்டிலேருந்து அழகாக எல்லாம் எடுத்து, எங்கள் தலைவர் பார்த்தீர்களா. அப்படியே தொண்டர்கள் எங்கள் தலைவரை போல் யார் தலைவா நானும் குடம் கொடுப்பேன் அப்படின்லாம் இது உட்காந்து இது படிக்காமல் உட்காந்து இது உருப்படாததுக்கு வழி தேடிட்டு இருக்கேன்.
200 போகிறோன்னு உட்காந்துட்டு இருக்குது. இது ஏதாவது உழுப்பிடுமோ? தலைவா எங்களுக்காக ஏழைகளோடு இருக்கிறீர். 364 நாள் அவர் மாளிகையில் இருந்து விட்டார். ஒரு நாள் அப்படி குனிஞ்சு வந்து அந்த குடிசையில் எப்படி குனிறார், எங்கள் தலைவருக்கு இருக்கக்கூடிய பெருமையை பார்த்தீர்களா? அவ்வளோதான், எல்லாரும் ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் திரும்பி இன்னொரு 5 வருஷம் வரமாட்டார். அவர் எங்கே? எல்லா இடத்துலையும் இருக்கேன்னு சொல்றார் பெருமாள். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, இந்த யுகம் முடியும் வரை உன் புரிதலுக்காக நீ காட்டிய இந்த கல்லுக்குள்ளே நான் வியாபிக்கிறேன்னு சொல்ற பெருமாளுக்கே. எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு எங்கேயோ இருந்தவர் குனிஞ்சு உள்ள வந்துட்டு போறார். அதை நம்ம ஆஹா தலைவா எங்களை காத்த ரட்சகனே தலைவனே இவாளா ஒரு பட்டம் கொடுத்துட வேண்டியது. இவாளா ஒரு பட்டம். படிக்காத மேதையே, படித்த மேதையே, ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டிய மேதைன்னு நான் சொல்லணும் இல்லையா? இவாளே தங்களுக்கு ஏதாவது பட்டம் கொடுத்துருவா. ஆனா இந்த இடத்து சர்வலோகேஸ்வரன் ஒரு பக்தனுக்காக நம்ம காட்டிய கல்லு. சுவாமி மகாபலிபுரத்தில் அவன் மத்தியானம் உட்காந்துட்டு ஒரு காப்பி நன்னா ஒரு இதில் வாங்கின்னு அந்த கல் மேலேயே உட்காந்துட்டு லுங்கி போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு தட்டின்னு இருக்கான். அதையே நீங்க வேத மந்திரம் சொல்லி கர்ப்ப கிரகத்துக்குள்ள நட்ட உடனே எல்லாரும் ஆச்சாரிய புருஷாலாம் சேவிக்கிறா. யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன கான்ட்ராஸ்ட் பாருங்க. ஹைவேல அவன் மத்தியானம் ஒரு நல்ல காப்பி எப்படி குடிச்சுட்டு அங்க அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கார் அந்த சிற்பி. அதே பிரதிஷ்டை யாருது? பிராண பிரதிஷ்டை. அவ்வளவுதான். அடுத்த நாள் இப்படிங்கிறோம் எவ்வளவு அழகா இருக்கார் பெருமாளுங்கிறோம். ஏன்? அந்த வேதம் நிகமாந்தம் அந்த சாதாரண கல்லுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் ஸ்டேட்டஸ் கொடுத்துருது. ஏன்னா அந்த வேத மந்திரம் மூலமா நீங்க ஆவாகனம் பண்ற எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பகவானே, நீ எல்லா இடத்துலயும் இருக்க, டவுட்டே இல்லை. யூ ஆர் தேர் எவ்ரிவேர். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சாமர்த்தியம் என்கிட்ட இல்லையே. ஐ ஷுட் ஹாவ் த அபிலிட்டி இல்லையா? சும்மா நான் சொன்னா, see there is a beautiful difference in English between knowing and realizing. I know Bhagavan is there everywhere. Have I realized that? இல்லையா? மகரிஷிகள் அளவுக்கு நான் ரியலைஸ் பண்ணேன்னா, அதனால இப்போ காக்காவை பார்த்தா கிருஷ்ணரா தெரிகிறாரா? எனக்கு காக்கா தான் தெரியுது. சிப்போ அந்த பக்கம் அப்படின்னு ஓட்டுறோம். காக்கை சிறகினிலே நந்தலாலா. அந்த காக்காவை பார்த்தா கிருஷ்ணர் ஞாபகம் வரணுமா? யாருக்காவது வருதோ? காக்காவை பார்த்தா கிருஷ்ணர் ஞாபகத்துக்கு வராரா? காயிலே புளிப்பதென்னே கண்ண பெருமானே நீ கனியிலே. ஒரு தடவையும் பழம் சாப்பிடும்போது பகவானே எவ்வளவு புளிப்பா வச்ச. ஆவக்காய் போட்டிருக்கோம் அந்த மாங்காவை வச்சு. அதே மாங்காய் 1.5 மாசம் விட்டேன்னா 8.5 HbA1c கொடுக்குற அளவுக்கு சர்க்கரையா தித்திக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், எது ஆவக்காயா இருந்ததோ காயிலே புளிப்பதனே. அதனால ஆச்சாரிய புருஷாலாம் யோசிச்சா, ஓஹோ அந்த அளவுக்கு சாமர்த்தியம் நம்ம கிட்ட இல்லை. இப்படி வச்சுக்கோ, என்கிட்ட இல்லை. இப்போ கஷ்டம்னு வந்தா நம்ம கண்ணை மூடிண்டா உடனே ஒரு குருவாயூரப்பனோ திருவேங்கடமுடையானோ தான் வராரே ஒழிய ஆகாசமா வருது. இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பூமி, அப்படியே கண்ணை மூடிண்டா பூமி தான் நமக்கு கண்ணு தெரியுது. அந்த அளவுக்கு சாமர்த்தியம் நமக்கு இல்லையே. We do not have the ability to see and foresee that Paramatma within and around us. அது தெரிகிற வரைக்கும் நமக்காக பகவான் ஒரு சின்ன விக்கிரகத்தில் இருக்கார் இல்லையா? அதுதான் அவருடைய சௌஷீல்யம். எவ்வளோ ஒரு சிம்பிளாக நமக்கு புரியணுங்கிறதுக்காக, எலெக்ஷனுக்காக அவர் ஒரு நாளைக்காக இந்த விக்கிரகத்துக்குள்ள வரலை. கலியுகம் முடியும் வரை நான் இந்த அர்ச்சா விக்கிரகத்தில் உனக்காக இருக்கிறேன். அப்போ உபனிஷத்துல சொல்லியிருக்கக்கூடியது என்ன? பகவான் எவ்வளோ பெரியவர், அப்பேற்பட்டவர் இந்த விக்கிரகத்துக்குள்ள எனக்குள்ள வந்திருக்காரா, எனக்காக வந்திருக்காரா? அதை தான் இங்க சொல்றார். நிகூடம் அர்த்தம் சொல்றார். நிகமாந்த நிகூடம் அர்த்தம் நிர்விஷ்யமான விபவம். அப்பேற்பட்ட பெருமையோடு இருக்கக்கூடியவனே நதராஜ புத்ரியா, நீ நத ராஜ புத்ரியா. நதன என்ன சொன்னேன், போன ஈஜிப்ட்ல கூட சொன்னேன். நதன்னா வெஸ்டர்ன் சைடு போகக்கூடிய ரிவருக்கு நத. ஈஸ்ட் பக்கம் போனா நதி. The rivers that flow eastward are nadi. The rivers that flow westward are nada.
ஸோ நதி எது சொன்னாலும் ஓகே. நதிகளோ நதங்களோ எதுல போய் சேரும்? கடல்ல போய் சேரும். அப்ப கடல் தான் அந்த நதிகளுக்கோ நதங்களுக்கோ ராஜா. அப்போ நத ராஜ அப்படின்னா கடல். புத்ரியா, அவ புத்திரி யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி உன்கிட்ட இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெருமையோடு கூடிய பெருமாளை நீ பாதுகாதேவிக்கு பெருமை சேர்த்த அப்படின்னு 6வது ஸ்லோகம். அப்போ 501லேருந்து 506 6 ஸ்லோகங்கள் ரத்ன சாமானிய பத்ததியில சிவிச்சுக்கும்.